தேனியில் பைனான்சியர் கொலை வழக்கில் ஒரே ஊரைச் சேர்ந்த இரு சகோதரர்கள் உட்பட 6 பேர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர். வாங்கிய கடனுக்கு வட்டி மேல் வட்டி வசூலித்து வீட்டையும் அபகரிக்க முயன்ற குற்றச்சாட்டில் கொலைபாதக சம்பவம் நிகழ்ந்துள்ளது. நடந்தது என்ன? தேனியில் நியூ ஸ்ரீராம் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் பாண்டியன். 72 வயதான இவர் தனது மனைவி வசந்தாவுடன் தனியாக வசித்து வந்தார். இந்த தம்பதியின் மகன் மற்றும் மகள்களுக்கு திருமணமாகி அவரவர் குடும்பத்துடன் வெளியூரில் வசிக்கின்றனர். பழக்கடை வைத்துள்ள பாண்டியன் பைனான்ஸ் தொழிலும் செய்து வந்துள்ளார். அத்துடன் ஊருக்குள் பலருக்கு வார வட்டி மற்றும் மாத வட்டிக்கு பணம் கொடுத்துள்ளார். கடந்த திங்கட்கிழமையன்று பாண்டியன் அவரது வீட்டின் முன்பே மர்ம நபர்களால் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் சம்பவ இடத்தில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இதனிடையே தனது கணவர் கொலை வழக்கில் தேனி அல்லிநகரம் பகுதியைச் சேர்ந்த வனிதா மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது சந்தேகம் இருப்பதாக பாண்டியனின் மனைவி வசந்தா புகார் அளித்தார். அதில் தனது கணவரிடம் 10 லட்சம் ரூபாய் கடனாக பெற்ற வனிதா அந்த பணத்தை திருப்பித் தரவில்லை என குற்றம் சாட்டினார். இது தொடர்பான வழக்கில் நீதிமன்ற உத்தரவுப்படி வனிதாவின் வீட்டை பாண்டியன் கிரயம் செய்ததாக கூறியுள்ளார். இதனால் அவரது குடும்பத்தினர் தொடர்ந்து கொலை மிரட்டல் விடுத்து வந்ததாகவும் புகார் அளித்துள்ளார். இதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் தலைமறைவான வனிதா மற்றும் அவரது சகோதரர் சகோதரியை தேடி வந்தனர். இந்நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள கோயில் பகுதியில் வனிதாவின் சகோதரர்கள் கர்ணன் மற்றும் பிரபாகரன் பதுங்கி இருப்பதாக தகவல் கிடைத்தது. உடனே அங்கு விரைந்து சென்ற போலீசார் அவர்களை சுற்றி வளைத்து பிடித்தனர். பின்னர் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. கடந்த 2015ஆம் ஆண்டு வனிதா தனது மகள் திருமணத்திற்காக பைனான்சியர் பாண்டியனிடம் 3,50,000 ரூபாய் கடனாக வாங்கியுள்ளார். அதற்கு ஈடாக தான் குடியிருக்கும் வீட்டை பாண்டியனிடம் அடமானம் வைத்துள்ளார். வாங்கிய கடனுக்கு வட்டி ஏதும் தராததால் வட்டிக்கு மேல் வட்டி போட்டதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து அசலும் வட்டியுமாக சேர்த்து மொத்தம் 15 லட்சம் ரூபாய் தர வேண்டும் என்று பாண்டியன் கேட்டுள்ளார். இதனையடுத்து வனிதா தனது சகோதரர்கள் கர்ணன் மற்றும் பிரபாகரன் மூலம் 12 லட்சம் ரூபாய் வரை புரட்டி கொடுத்ததாக தெரிகிறது. ஆனால் எஞ்சிய 3 லட்சம் ரூபாய் பணத்தையும் கேட்டு பாண்டியன் கரார் காட்டியுள்ளார். மேலும் நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கு அவருக்கு சாதகமாக அமைந்ததால் வனிதாவின் வீட்டையும் கிரயம் செய்து கொடுத்ததாக கூறப்படுகிறது. அதைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட வீட்டை அளவீடு செய்யும் பணியில் பாண்டியன் ஈடுபட்டுள்ளார். அதற்கு வனிதாவின் குடும்பத்தினர் மற்றும் சகோதரர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து தகராறில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது வனிதாவின் குடும்ப பெண்கள் குறித்து பாண்டியன் தகாத வார்த்தைகளால் பேசியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த வனிதாவின் சகோதரர்கள் பைனான்சியரை கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டியுள்ளனர். அதன்படி சம்பவத்தன்று வீட்டிலிருந்து வெளியே வந்த பாண்டியனை கூர்மையான இரும்பு கம்பியால் குத்தியும் அரிவாளால் வெட்டியும் கொலை செய்துள்ளனர். வாக்குமூலத்தை அடுத்து வனிதாவின் சகோதரர்கள் கர்ணன் மற்றும் பிரபாகரன் அவர்களுக்கு உடந்தையாக இருந்த வீரபாண்டி, சிவக்குமார், வைரம், மனோஜ்குமார் ஆகிய 6 பேரையும் போலீசார் கைது செய்தனர். மேலும் தலைமறைவான வனிதா, அவரது கணவர் ராஜசேகர் மற்றும் சகோதரி கார்த்திகா ஆகிய 3வரையும் பிடிக்க தேடுதல் வேட்டையில் இறங்கினர். கொடுத்த கடனுக்கு வட்டிக்கு மேல் வட்டி வாங்கியதுடன் குடியிருக்கும் வீட்டையும் அபகரிக்க முயன்ற குற்றச்சாட்டில் பைனான்சியர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தேனியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.